ஒரு வருடத்தினுடைய இறுதி பகுதியில் அக்டோபர் மாதத்தில் ஐநாவுடைய பொதுச்சபை கூட்டம் நியூயார்க்கில் நடைபெறுவது உண்டு. அதுக்கு பெரும்பாலும் என்றால் அந்த ஆண்டுக்கென அதுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆண்டுக்கென ஒரு தலைப்பில் அந்த கூட்டங்கள் நடைபெறும். இந்த மாற்றத்தை நோக்கிய உலக பயணம் என்ற ரீதியில் தலைப்புகள் தெரிவு செய்யப்படும். அதை மையப்படுத்தியான இந்த கூட்டங்கள் நடைபெறுவது. அந்த தலைப்பில் பேசுவதற்காக வருவார்கள். கடந்த ஆண்டு இந்த கூட்டத்துக்காக அனுர குமாரநாயக்காவும் வந்தார், பேசினார். ஆகவே இந்த வாய்ப்பான களமாக பயன்படுத்திக் கொண்டு வருவார்கள். பல தலைவர்களை ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். தங்களுடைய கருத்தை முன்வைத்து விட்டு போவார்கள். இப்பொழுது ஒரு சவால் வருகிறது. நான் வெனிசுலாவுடைய ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு போயிட்டு வருவதிலேயே சவால் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், இப்பொழுது ஒரு விடயம் இருக்கிறது. எந்த நாட்டினுடைய தலைவரும் ஐநாவுக்காக வருகின்ற பொழுது அது அமெரிக்கா என்கின்ற விடயத்தை கடந்து அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் சமீப காலங்களில் இதில் மாற்றம் இருக்கிறது. கடந்த ஆண்டும் சிலர் வருவதற்கு அமெரிக்கா தடை விதித்தது. அது ஐநாவுக்கு வருவதற்கு கூட தடை விதித்தது. இது ட்ரம்பின் கீழ் எதுவும் சாத்தியம் என்ற சூழல் வந்துவிட்டது. அவை தடை விதித்தபடியால் அவர்கள் வராமலே தவிர்த்துக் கொண்டார்கள். இப்பொழுது ஒன்று இருக்கிறது. நீ அனுமதி வழங்கிவிட்டும் கூட அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் கலந்து விட்டு வருகின்ற பொழுது அவர்களை அமெரிக்காவிலே வைத்து கைது செய்வதற்கான, என்னால் எங்கேயோ சென்று ஜனாதிபதிகளை கைது செய்யக்கூடிய அமெரிக்கா தங்களிடம் வருபவர்களை கொண்டு மீறிக்கொண்டாலும் ஐநா தான் பேசினாலும் அமெரிக்கா கண்டுகொள்ளுமா அல்லது ட்ரம்ப் கண்டுகொள்வாரா என்கின்ற கேள்வியை அது எழுப்புகிறது. ட்ரம்ப் இவரை பிடி என்று சொன்னால் அவருடைய ராஜாங்க அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் அதை செய்து விட்டு பேசாமல் இருப்பார். ஏனையவர்கள் அது தவறு என்று மட்டும் சொல்லிவிட்டு அவற்றுடன் நின்று விடுவார்கள். ஆகவே வருகின்ற கூட்டத்தொடர்கள் ஐநாவை பொறுத்தவரை பெரும் சவாலாக மாறும். வருகின்ற தலைவருடைய எண்ணிக்கை நிச்சயமாக பெரும் வீழ்ச்சியை காணும். அது ஒரு சவாலை கூட்ட போகிறேன்னு சொன்னால் இப்பொழுது நாடுகளுக்கிடையே பயணிக்கின்ற தலைவர்களுடைய பயணங்கள் கூட குறையும். ஏன்னு சொன்னால் அதுவும் சவால் நிறைந்த தலைவருடைய பயணங்கள் குறையும். இப்பொழுது அவர் வெனிசுலாவில் இதென்று விட்டு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சவுத் அமெரிக்கா முழுமையாக எங்களுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். இது எங்களுடைய பகுதி. நாங்கள் சொல்லுவது எனக்கு கிட்டத்தட்ட இன்னொரு பற்றி சொன்னது கொண்டால், நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருங்கள். நீங்கள் உங்களுக்கு அதுக்கு மேல் எந்த அதிகாரமும் கிடையாது என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்துக்கள் இந்த பகுதிக்கு வருகிறது. ஏன்னு சொன்னால் இந்த பகுதியில் பல நாடுகள் இவருக்கு சவாலாக இருக்கிறார்கள். பிரேசிலில் இருந்த ஜனாதிபதி இவருடைய தம்பி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது ஆட்சியில் இருப்பவருடன் இவர் ஒத்துப்போகவில்லை. ஆனால் பிரேசில் வெனிசுலாவுடன் எல்லையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆகவே பிரேசில் மீது இலகுவாக செல்ல முடியாதுன்னா பிரேசிலினுடைய நிலப்பரப்பு உலகில் 5வது நிலப்பரப்பு.